இந்த நிதர்சனமான சில வார்த்தைகள் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கேட்டுருப்போம். அது என்ன சொல்றது, அது ஒரு வகையான இதா இருக்கு. இப்போ வந்து ஸ்கூல் டைம்ல வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து பயங்கரமா வந்து நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்து எக்ஸாமுக்கு வந்துட்டு எக்ஸாம் அதாவது எக்ஸாம் ஹோலுக்கு போறது போது நண்பர்களை மீட் பண்ணுவோம். மஜான் அவ என்ன மாதிரி மஜான் படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்போம். நண்பர்கள் தான் இரவு போயிட்டு இருந்து நல்லா கண் முடிச்சு படிச்சு போட்டு அப்போ எக்ஸாம் ஹோலுக்கு போறது போது நண்பர்கிட்ட கேட்போம், என்ன மஜான் படிச்சியா, என்ன மாதிரி இப்போ எல்லாம் நீ படிச்செல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல மச்சான் நான் ஒன்றுமே படிக்கலடா, அது நினைக்கத்தான் எனக்கு கவலையாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மார்க்ஸை பார்த்தா அங்கே வேற லெவலில் எடுத்துருப்பாங்க. ஆனால் சிம்பிளாக சொல்லுவாங்க, நான் படிக்கல மச்சான் எனக்கு அதான் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்னன்னு சொல்றது, இப்போ ஒரு யார்ட்டையாச்சும் வந்து நம்ம கடன் கொடுத்துருப்போம். அந்த கொடுத்த கடன் காசை திருப்பி கேட்குற டைம் அவங்க கால் பண்ணி போட்டு, ரைட் உங்களோட காசு போகிறதுக்கு தான் நான் இப்போ சரியாக வந்து ஏடிஎம் மிஷினுக்கிட்ட நிற்கிறேன், உங்களோட அக்கௌண்ட் நம்பரை மட்டும் ஒரு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்கௌண்ட் நம்பரை மட்டும் நம்ம அனுப்பிட்டு இருப்போம், உனக்கு காசு வந்த பாடில்லை. இப்படியான வார்த்தைகளை கேட்டுருவோம். அதே மாதிரி இந்த கல்யாணம் அப்படி சொல்லுவாங்க, அவங்க கூட வந்து ஆளணும் பேபி, அடுத்த ஜென்மத்திலையும் நீ தான் எனக்கு லவ்வராக இருக்கணும் பேபி அப்படின்லாம் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ எனக்கு இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லி ஆண்கள் சில நிதர்சனமான வார்த்தைகள் சொல்லுவாங்க. இப்படி பல நிதர்சனமான வார்த்தைகள் கேட்டிருப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான வார்த்தையை சொல்லுங்க.